ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு பிலிப்பைன் சிஸ்டர் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு. அவங்க ஒரு 7-8 வருஷமாக ஃப்ரெண்டு எனக்கு. அவங்க வந்து எனக்கு சொல்லி தந்தாங்க கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லி தந்தாங்க. ஸோ அதுதான் ஞாபகம் வந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணேன். ரூமெல்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கவர் நிறச்சி கவர் இப்படி அமுக்கி உள்ளே வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், நமக்கு ஒரு சேச்சி சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு வேலை செய்யறதுக்கு வரணும் அப்படின்னா நம்ம ஊர்லலாம் அப்படின்னா விசா வந்தோன்னா டக்குன்னு நம்ம வந்துடுவோம். ஆனால் வந்து பிலிப்பீன்ஸில் அப்படி கிடையாது. அவங்களுக்கு அதுக்கு கோச்சிங்கே உண்டாம். எப்படி வந்து கர்ச்சீப்பை வந்து நல்லா நீட்டாக ஒரு பறவை போல் வைக்கிறது, டெக்கரேஷன் எப்படி நீட்டாக வைக்கிறது, ரூம் க்ளீனிங், அதுக்கப்புறம் எப்படி டக் பண்ணுறது, இது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிச்சனை எவ்வளோ நீட்டாக வைக்கணும், அதை பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா பியூட்டிஃபுல்லாக நம்ம கிச்சனுக்குள்ளே போனாலே சந்தோஷமாக இருக்குது, ஒரு மன அமைதியும் ஒரு சாந்தமும் அப்படி கிடைக்கணும்ல, அந்த மாதிரி நிறைய டீச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ட்ரிக்கு தான் எனக்கு சொல்லி தந்தது. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க சொல்லி தந்தது தான் இன்றைக்கி யோசித்தேன். ஸோ எதுக்கு நானும் இதே மாதிரி தான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தப்பை தான் நம்ம பண்ணக்கூடாது. கிச்சனில் நம்ம கவரெல்லாம் கிடைக்கும் போது என்ன பண்ணுவீங்க, ஊரில் வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க, கவர் யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் எங்கள் நாகர்கோயிலில் பார்த்திங்கன்னா கவரே யூஸ் பண்ணக்கூடாது. கவர் கொண்டு போனால் ஃபைனு. அதுக்கு தான் எங்களுக்கு வந்து இந்த துணிப்பையில் வந்து தருவாங்க. பட் வந்து கவர் இருந்துச்சுன்னா, ஏன்னா வேறு எதுக்காக கூட நமக்கு யூஸ் ஆகலாம். ஸோ கவர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு கவருக்குள்ளே டப் பண்ணி வைக்கும் போது இன்னொரு கவர், இப்போ எனக்கு திடீர்னு சாப்பாடு கொண்டு போகணும் அப்படின்னா கவருக்குள்ளே வைக்கும்போது ஒரு கவர் எடுக்கும்போது எல்லா கவரும் என்ன ஆகும், கீழே விழுந்துடும். அப்போ நமக்கு வந்து என்ன ஒரு நீட்னஸே இருக்காது கிச்சனில். ஸோ அதனால எப்படி வந்து நல்லா அழகாக மடக்கி நம்ம ஒவ்வொன்றா எடுக்கிற மாதிரி நான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கவர். இப்போ பார்த்திங்களா இந்த கவரை, இது லுலு போகும்போதெல்லாம் நம்ம காய்கறி திங்ஸு எல்லாம் வாங்கிட்டு நம்ம கவரை வந்து என்ன பண்ணிடுவோம், டம்ப் பண்ணி வச்சுப்போம். ஸோ அந்த கவரை தான் நீட்டாக இந்த மாதிரி என்ன பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, நல்லா நீட்டாக அப்படி நீட்டாக இந்த மாதிரி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுட்டு பார்த்திங்களா இதை ரெண்டாக இந்த இடத்துல வர மாதிரி பார்க்கணும். ஸோ இதை நான் நல்லா நீட்டாக மடிச்சிட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நீட்னஸாக இருக்கணும். எல்லோரும் நினைப்போம் இது ஒரு வேலையா அப்படின்னு. ஒரு ½ நம்ம என்ன பண்ணிடலாம், நிறைய இருந்துச்சுன்னா ½ வச்சிடலாம், இல்லை கொஞ்சம் இருந்துச்சுன்னா 10 மினிட்ஸில் இது வந்து என்ன பண்ணிடலாம், நல்லா நீட்டாக வச்சுக்கலாம். பார்க்க அழகாகவும் இருக்கும், கிச்சனில் வந்து நீட்டாகவும் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ கவரெல்லாம் அங்கங்கே இருக்காது, ஒரு கவருக்குள்ளே நீட்டாகவும் இருக்கும். ஸோ பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம அடக்கியாச்சு. ஸோ இன்னும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ட்ரையாங்கிள்ஸ் ஷேப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி மடக்கணும். இது பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்தாச்சு. ஸோ இந்த இப்படி மடக்கி மேலே வரைக்கும் கொண்டு போகணும். ஸோ அதுதான் நல்ல நீட்டாக என்ன பண்ணிவிட்டேன், நான் மடக்கி மேலே கொண்டு போகிறேன். ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்களா, இதை எடுத்து நல்லா நீட்டாக இந்த இதுக்குள்ளே பவுச் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே நல்லா அழகாக சொறி வச்சுட்டா போச்சு. பார்த்திங்களா ஈஸியாக இருக்குதா. இதை ஒரு கவரில் போட்டு வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். நமக்கு தேவையான போது ஒன்றா எடுத்து நம்ம நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ட்ரிக்குங்க. இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் கிச்சனில் குப்பையே சேராது, நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொண்டு வரேன். பாய், தேங்க்யூ.